தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஜெபம் என்கிற ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட நாம் பார்த்தோம், ஜெபத்தில் தரித்திருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பை பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட நாம் அனுதினமும் பேசக்கூடியது. நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிறது தான் ஜெபம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோப்பா பட்டணத்தில் ஒரு சகோதரி நான் பார்க்கிறோம். கிரேக்க பாஷையில் தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தவித்தல் என்கிற ஒரு சிசி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வியாதிப்பட்டு மரணம் அடைகிறார்கள். மரணமடைந்ததுக்கு பிறகு அவர்கள் மேல் வீட்டிலை குளிப்பாட்டி மேல் வீட்டிலை கடத்தி வைத்திருக்கிறார்கள். பேதுரு சமீபத்தில் லித்தா ஊருக்கு சவிமானபடியினாலே அங்கே 2 சீசர்களை அவரிடம் அழைத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே பேதுரு என்ன பண்ணுறார், எழுந்து அவரோடு கூட வருகிறதை நான் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது பேதுரு என்ன செய்கிறார், பேதுரு எல்லாவரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்றார். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பார். இங்கே பேதுரு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கேட்டு மரித்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினதை நான் பார்க்கிறோம். அந்த பட்டணத்தில் இந்த சங்கதி எல்லாருக்கும் தெரிய வருகிறது. அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சில நேரத்தில் நமக்கு சோர்வு வரும்போது நாம் ஜெபிப்பதல்ல, சோர்வை குதித்து நாம் தியானித்து கொண்டிருப்போம். அதை நாம் பலவீனப்படுகிறோம். அப்படியாப்பட்ட நேரங்களில் நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோடு கூட பேசும்போது நம்முடைய வாழ்க்கை